Taste the Daily. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதியில் பெய்த மழையால் நீரில் மூழ்கி சேதமடைந்த பயிர்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். திருவாரூர் மாவட்டத்தில் 2 நாட்களாக மழை பெய்த நிலையில் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பிலான சம்பா, தாளடி, இளம் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ள நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சேதமடைந்த பயிர்களை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக அரசு முறையாக வடிகால் வாய்க்கால்களை தூர்வாரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காததால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டினார். இந்த 2 சம்பா, தாளடி இந்த 2 பயிர்களும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் இன்றைக்கு தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. இதற்கு விவசாயிகள், பொதுமக்கள் சொல்லுகிற காரணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காதான் என்பதனை மக்கள், விவசாயிகள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சொன்னால் கோடை காலத்தில் முழுமையாக தூர்வாரப்பட்டிருக்க வேண்டும். வடிகால்கள் சரியாக தூர்வாரப்படாதனாலே தான் இவ்வளவு பெரிய பாதிப்புக்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம் என விவசாயிகள் தங்களுடைய குமுறலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.